உங்க சின்சன் பேசுறேன். இன்னைக்கு பேஞ்ச சாக்லேட் மழையில எங்க வீட்டு மேல 3 சாக்லேட் பார் கிடக்குது. இதனால எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வெளியில வர முடியல. ஏன்னா வீட்டுக்குள்ளே அடைஞ்சுக்கிட்டாங்க. எப்படி உங்களை காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் வீடியோல இருக்கு. சோ வீடியோ பார்க்குற நீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு சின்சன் பிடிக்கும் மறக்காம எல்லாம் சின்சன் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் ஹார்ட் போட்டு விட்டுருங்க. ஹிமாவாரி எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே வாடி. அண்ணா அண்ணா என்னால வெளியே வர முடியல. எப்படியாவது எங்க 3 பேரையும் காப்பாத்த அண்ணா. ஆகா என்ன பண்றதுன்னு தெரியலையே. எங்க அம்மா அப்பா என் தங்கச்சி எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. இந்த சாக்லேட் மழை பெஞ்சதுனால என் வீடு மொத்தமா போச்சு. எங்க அம்மா அப்பாவும் வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? நம்ம பேசாம நம்ம பிராங்கின் மாமா போய் கூப்பிட்டு வர வேண்டியதுதான். நம்மனாலயும் இந்த வீட்டுக்குள்ள போக முடியல, அவங்கனாலயும் வீட்டை விட்டு வெளியே வர முடியல. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. பிராங்கின் மாமா எங்க இருக்கு? ஆகா இவன் எங்க போய் தொலைஞ்சான்னு கூட தெரியலையே. இவன் எனக்கு தெரிஞ்சு வீட்டுல இருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் வீட்டுல போய் பாப்போம். யாரோட காரன்னு கூட தெரியல. சரி ஆபத்துக்கு பாவல்ல அந்த கார் எடுத்துட்டு போக வேண்டியதான். அந்த மழையும் நிக்கிற மாதிரி தெரியல, விடாம பேஞ்சுக்கிட்டு இருக்கு. திருப்பி எப்ப சாக்லேட் மழை போட போகுதுன்னு தெரியலையே. பயத்தோடு இருக்க வேண்டியதா இருக்குது. எதனா பண்ணி எங்க அம்மா அப்பா என் தங்கச்சி எல்லாம் காப்பாத்தி ஆகணும். வீடு போனா போகட்டும். எங்க அம்மா அப்பா என் தங்கச்சி தான் முக்கியம். இப்ப என்ன பண்றது? முடிஞ்ச அளவுக்கு வேகமா போயிட்டு நம்ம பிராங்கின் மாமா கூட்டிட்டு வர வேண்டியதான். ஏன்னா பிராங்கினால மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும். சத்தியமா சொல்றேன், என்னால எங்க அம்மா அப்பா காப்பாற்ற முடியாது. ஏன்னா என்னால அந்த வீட்டுக்குள்ள போகவே முடியல. ஏதோ ஒண்ணு தடுத்துக்கிட்டு இருக்குது. என்னன்னு அது தெரியவே இல்லையே. கமெண்ட் கைஸ், வீடியோ பார்க்குற நீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு சின்சான பிடிக்கும் மறக்காம எல்லாம் சின்சா சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல இருக்க ஹார்ட் போட்டு விட்டுருங்க. கைஸ் மடிக்கிற மழையில நம்மளால இந்த காரை கூட ஸ்டடியா ஓட்ட முடியல. கார் எப்படி வலிக்குது தெரியுமா? இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டுட்டு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப வலிக்குது. தண்ணிக்கு எதுக்குமா நான் போற ஸ்பீடுக்கு கார் வந்து பயங்கரமா வலிக்கு விடுது. நான் தெரியாதனமா போய் பிரேக் அடிக்கிறோம்னு சொல்லிட்டு விழுந்துட்டேன்னா அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சிச்சு. ஸோ இருந்தாலும் வந்து நம்ம பொறுமையாக தான் போகணும். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போனோம்னா நம்ம ஃப்ராங்க்லினை பார்த்து கூட்டிகிட்டு வந்துடலாம். இந்த மழை வந்து நிற்கிறதுக்குள்ளேயும் நம்ம வந்து ஃப்ராங்க்லினை கூட்டிகிட்டு வந்து எங்கள் அம்மா அப்பா காப்பாற்றியே ஆகணும். நம்ம அம்மா அப்பா எல்லாம் பாவம் என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியலையே. இப்போ தங்கச்சி ஹீமாவரி வேற ஓவராக பயந்துக்கிட்டு இருக்கிறா. இப்போ என்ன பண்ணுறது? அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஆகா ஃப்ராங்க்லின் எங்கடா போயிட்ட? இந்த நேரம் பார்த்து ஃபோனும் போக மாட்டேங்குது, ஒன்றும் போக மாட்டேங்குது. நம்ம நேரில் போனால் மட்டும்தான் அவனை பார்க்க முடியும். இந்த மழை நிற்கிற மாதிரியே இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியலையே. போச்சு என் வீடு ஃபுல்லாக சாக்லேட் விழுந்துச்சுன்னா என்ன பண்ண போறேன்னே தெரியல. ஐயோ இந்த நேரம் பார்த்து இந்த கார் வேற ஸ்கிட் அடிச்சுக்கிட்டே இருக்குது. எப்படியாவது போயிட்டு ஃப்ராங்க்லினை கூட்டிகிட்டு வர வேண்டியது தான். ஃப்ராங்க்லின் மட்டும் வீட்டில் இல்லைன்னா நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அவனுக்கு ஃபோன் போக வர மாட்டேங்குது. கடவுளே, ஃப்ராங்க்லின் எங்கேயும் போகக்கூடாது, வீட்டிலே தான் இருக்கணும். ஆஹா இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் யாருமே காணா, எல்லாம் வீட்டுக்குள்ளே மறைஞ்சிருக்காங்க. சரி ஃப்ராங்க்லின் காரை வேற காணா. ஆகா இவன் வீட்டில் இருக்கானா? ஐயோ என்னாச்சு தெரியலையே. போ ஃப்ராங்க்லின் இருக்கியா? ஆஹா வீட்டில் யாரும் இல்லை போலையே. ரொம்ப அமைதியாக இருக்கு. சாப்பு இருந்தால் போதும். ஃப்ராங்க்லின் வீட்டில் தான் இருப்பான். எங்கே சாப்புவை காணோம்? ஆகா சாப்புவை வேற காணாமே. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி இருந்தாலும் எதுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வீட்டுக்குள்ளே பார்க்க வேண்டியது தான். ஃப்ராங்க்லின் எங்கே இருக்க? ஃப்ராங்க்லின் எங்கடா போய் தொலைஞ்ச? சீக்கிரம் வாடா. ஆஹா இங்கேதான் படுத்து தூங்கிட்டு இருக்காடா பாவி. இவ்வளோ நேரம் கதற ஒரு வார்த்தை கேட்குறியா? எந்திரிடா ஃப்ராங்க்லின், இல்லைன்னா 8 ஒரு மிதிச்சிருவேன். இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருந்தால் போதாது. 2 மிதிக்க வேண்டியது. ஐயோ அம்மா. ஃப்ராங்க்லின் எந்திரிடா. சின்சன் என்னடா உனக்கு பிரச்சனை? தூங்கிட்டு இருக்க என்னை எப்படி இப்படி எழுப்பிட்டு இருக்கா? அம்மா நீ எதுக்கு அழுகிற? என்னாச்சு? என்னடா இது இப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கு? இந்த மழை நிற்கிற மாதிரியே தெரியல. ஆஹா என்னமோ நடக்குது இங்கே. என்னது இது? ஏதோ சவுண்டு கேட்டுச்சா? கேட்கலையா உனக்கு? ஆமாம் மம்ஸ், சவுண்டு கேட்டுச்சு தான். ஆனால் அதுக்கு முன்னாடி என் வீட்டில் வந்து எங்கள் அம்மா அப்பா என் தங்கச்சிலாம் காப்பாற்றணும்டா ஃப்ராங்க்லின். என்னடா சொல்கிற? சின்சனே வந்து உட்கார்ற மேலேருந்து ஏதோ கீழே விழுகுது. என்னன்னு தெரியலையே. சரி வா மேலே போய் பார்ப்போம். ஆமாம் என்னாச்சு உங்கள் அம்மா அப்பா தங்கச்சிக்கெல்லாம்? இல்லை ஃப்ராங்க்லின், எங்கள் வீட்டில் ஏதோ சாக்லேட் மேலே பெஞ்சு எங்கள் வீட்டு மேலே ஃபுல்லாக சாக்லேட் பார் கிடக்குது. எங்கள் அம்மா அப்பானால வீட்டை விட்டு வெளியே வர முடியல. என்னாலையும் வீட்டுக்குள்ளே போக முடியல. அப்படியா? சரி நீ ஒன்றும் கவலைப்படாத. என்னாலேயே நம்ம படியில் ஏற முடியலையே. அப்படி என்னதான் நடக்குதுன்னு தெரியல. இந்த ஊர் எதுவும் அழிய போகுதான்னு தெரியலையே. சரி சின்சன் சீக்கிரம் வா, வேகமாக இந்த இடத்த விட்டு போக வேண்டியதான். அடடே இது என்னது இது? சின்சன் நீ சொன்ன சாக்லேட் பார் இதுதானாடா? நம்ம வீட்டு மேலேயும் சாக்லேட் பார் விழுந்துருக்குடா. கொஞ்சம் சீக்கிரம் வந்து பாரு. என்ன மாம்சம் சொல்ற? அடா ஆமாண்டா, அங்கே பாரு.
அட ஆமா, இதே சாக்லேட் பார் தான் மாம்ஸ் அங்கேயே இருக்கு. ஆனா அங்க 4-5 கிடக்குது மாம்ஸ். என்ன பண்றதுனே தெரியல. நீ தான் மாம்ஸ் எங்க அம்மா அப்பா காப்பாத்தி ஆகணும். சரி சரி வா வா, முதல்ல இதுக்கு என்ன பண்ணலான்னு முதல்ல போயிட்டு பார்க்க வேண்டியதுதான். சரி வா, முதல்ல அந்த சாக்லேட்டை வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல உங்கள் அம்மா அப்பா போய் காப்பாற்றலாம். என்ன சொல்கிற? ஐயோ மாம்ஸ், முதல்ல நீ காரை விட்டு கீழே இறங்க. நம்ம இதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் போய் பார்க்கலாம். ஏன்னா இது எடுக்கிற மாதிரி வந்து இருந்துச்சுன்னா கூட அங்கேயும் போயிட்டு ஈஸியாக எடுத்துடலாம்ல. என்ன சொல்கிற? அதுவும் கரெக்டு தான். சரி வா, நம்ம போய் பார்க்கலாம். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இது நடக்கிற காரியமாகவே தெரியலடா சின்சானு. இத்தனை பெரிய சாக்லேட் இருக்குது, இது நம்மளால் எடுக்க முடியாது. இங்கே பார்த்தியா, நம்மளால் அதுக்கு மேலே போகவே முடியல. இப்போ நம்ம வந்து கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தாச்சு. சரி, இப்போ முதல்ல அந்த சாக்லேட் கிட்டே போய் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆகா, இந்த சாக்லேட் என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்குது, இது எது பண்ணாலும் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. ஆகா, என்னடா அது சாக்லேட்டுக்குள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்குது. இதெல்லாம் வேலைக்காகாது சின்சானு. வா வா, உங்கள் அம்மா அப்பாவும் தங்கச்சி எல்லாம் போய் காப்பாற்றுவோம். அதுக்கப்புறம் என் வீட்டில் உள்ள சாக்லேட் வந்து நான் எடுத்துக்கலாம். என்ன சொல்கிற? சரி மாம்ஸ், வா வா போகலாம் போகலாம். அப்பாடி கமெண்ட் கைஸ், வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சின்ன பிடிக்கும் மறக்காம எல்லா சின்ன சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ரெட் கலர் ஹார்ட்டை போட்டு விட்டுருங்க. உங்களுக்கு ஃப்ராங்க் பிடிக்கும் மறக்காம எல்லா ஃப்ராங்க்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் ஹார்ட்டை போட்டு விட்டுருங்க. டே நானும் வரையில இப்படி தானே கார் ஸ்கிட் அடிச்சுக்கிட்டே இருந்தது. கொஞ்சம் பொறுமையாக போ, மழை பெய்யறதுக்கு அதுவும் அந்த காரை ஓட்ட முடியலடா. பயங்கரமாக மழை பெய்யுது. எப்போ என்ன விழுகுமே தெரியல. பயத்தோடய இருக்க வேண்டியதாக இருக்குடா ஃப்ராங்க்லின்னு. சரி சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத சின்சானு. நம்ம போயிட்டு உங்கள் அம்மா அப்பா எப்படியாவது காப்பாற்றிடலாம். சரியா? ஆமாம், நான் வரும்போது உங்கள் வீட்டுக்கு முன்னாடி உன் காரையும் காணா, அம்மா சாப்பினாயும் காணா. எங்கே போயிடுச்சு? ரெண்டுமே காணாமே. அட நீ வேற, இந்த சாப்புவை வந்து இந்த இவன் இருக்கான்ல டோரிமான், அவன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டான்டா. அவன் எங்கே வெளியே போகணும், அதனால கார் வேணும்னு சொல்லி சொன்னான். சரி, அதோட சாப்பு நின்றுட்டு இருந்தானா, சரி சாப்புவை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டான்டா. ஓஹோ, இதான் விஷயமா? அதான் நான் வந்து பார்த்தேன், நாயையும் காணா அவன் காரையும் காணாமா. சரி, இவன் எங்கேயோ போயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரே பயந்துட்டேன் தெரியுமா. அப்புறம் எங்கள் அம்மா அப்பா யாரை காப்பாற்ற போகிறா, முதல்ல போய் ஈமோனியை காப்பாற்றியே உண்டா. பாவம் என்ன கத்திட்டு இருந்தா தெரியுமா. அவளை எப்படியாவது காப்பாற்றியே ஆகணும். சரி சரி, நீ அமைதியாக வா, எதுவும் ஆகாது. நம்ம போய் காப்பாற்றிடலாம், புரியுதா? நீ எதுக்கு அழுதுகிட்டே இருக்க? வேற என்ன பண்ணுறது, எங்கள் அம்மா அப்பா என் ஃபேமிலினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால என் ஃபேமிலி காப்பாற்றியே ஆகணும்ல. ஆகா, என்னடா நடக்குது இங்கே? டே சின்சானு, நம்ம காரெல்லாம் ஆடுது. என்னடா இது, ஊரே அழிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஆகா, டே சின்சான், உனக்கு எதுவும் ஆகாது சரியா? நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ காருக்குள்ளே உட்காந்துக்க. இன்னும் மாம்ஸ், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் காரை விட்டு இறங்குறேன். முதல்ல காரை நிப்பாட்டு. இப்படிலாம் ஓட்டக்கூடாது, புரியுதா? சரி சரி, டே என்னடா ஆச்சு? டே சின்சானு, என்ன ஆச்சு உனக்கு? ஆகா, சின்சானுக்கு ஏதோ ஆச்சு. டே சின்சானு எந்திரடா. ஆகா, இவன் என்ன உடம்பு பூரா ஒரே ரத்தமாக இருக்கு. டே சின்சானு, உனக்கு ஒன்றும் ஆகாது, உனக்கு ஒன்றும் எதுவும் ஆக விட மாட்டேன் சின்சான். நீ கவலைப்படாத. எந்திரி அம்மா. மாம்ஸ், உனக்கு என்ன ஆச்சு? டே சின்சானு, கனவாடா இது? உன் தலையெல்லாம் ஏதோ ஆகி உடம்பு பூரா ரத்தமாக இருந்ததுடா சின்சானு. நானே பயந்துட்டேன். நல்ல வேலை, கெட்ட கனவுடா. அதுதான் கார் ஓட்டிலே கனவு வருது பார்த்தியா? எப்பா, ஜஸ்ட் மிஸ் மாம்ஸ். இல்லைன்னா நிச்சயிக்கவேன் கொண்டு இருப்பேன் என்னைய. டே அப்படின்னா ஒன்றும் ஆகாது. அம்மா, எங்கே உங்கள் வீடு? ஆமாம், இந்த இருக்குது. என்ன, உங்கள் வீடு மேலே இத்தனை சாக்லேட் நிற்கிது, என்னடா அந்த வண்டி போக மாட்டேங்குது? நான் தான் சொன்னல மாம்ஸ், என்னால் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியல. எப்படி இந்த கார் போகும்? ஆமாண்டா, இங்கே ஏதோ பெரிய செவரு மாதிரி இருக்கான்னு தெரியல. கண்ணுக்கு முன்னாடி தெரிய மாட்டேங்குது. இன்விசிபிளாக இருக்கா என்ன? அட ஆமாம் மாம்ஸ், என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ எங்கள் அம்மா அப்பா என் தங்கச்சிலாம் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே பாரு, இந்த பெரிய சாக்லேட் இருக்குது. இந்த சாக்லேட்டை என்ன பண்ணி தூக்குறதுன்னு கூட தெரியல மாம்ஸ். கண்டிப்பாக நம்மளால போய் இவங்களை காப்பாற்ற முடியாது. வேறு எதனா வழி இருந்தால் தான் இவங்களை காப்பாற்ற முடியும். சரி சின்சான், நீ ஒன்றும் கவலைப்படாத. இதுக்கு தான் நம்ம அவெஞ்சர்ஸ் மேன்ஷன் இருக்கேன். அவெஞ்சர்ஸ் மேன்ஷனுக்கு போயிட்டு நம்ம அயன்மெண்ட்டை எதனா ஒரு ஐடியா கேட்க வேண்டியது தான். என்ன பண்ணுறது, இப்போ இந்த சாக்லேட்டே எடுத்தாகணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து உங்கள் அம்மா அப்பாவும் தங்கச்சியெல்லாம் காப்பாற்றியே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இதுதான், வேறு வழியே இல்லை. ஏன்னா அயன்மெண்ட்டை தான் சூப்பர் பவர்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அதனால நம்ம அயன்மேனை போய் கூட்டிகிட்டு வந்துடுவோம். என்ன சொல்கிற சின்சானு? ஆமாம் ஃப்ராங்க்லி, நீ சொல்கிறது கரெக்டு தான். நம்ம அயன்மேனை போய் பார்த்து அயன்மேன்ட்ட சொல்லி இந்த மாதிரி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அயன்மேன் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். நீ சொல்கிறதும் கரெக்டு தான் ஃப்ராங்க்லி. சரி, நீ வேகமாக போ, நம்ம போயிட்டு நம்ம அயன்மேனை பார்க்கலாம். என்ன சொல்கிற? ஆமாம், கமெண்ட் கைஸ், வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு சின்சான் பிடிக்கணும் மறக்காம எல்லா சின்சான் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ரெட் கலர் ஹார்ட்டை போட்டுருங்க. உங்களுக்கு ஃப்ராங்க்லின்னு பிடிக்கணும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ப்ளூ கலர் ஹார்ட்டை போட்டு விட்டுருங்க. அப்பாடே, எவ்வளோ நேரம் ஆகும் ஃப்ராங்க்லின்னு? நம்ம ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கோம்.
இல்லை இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடலாம் சின்சானு. நீ ஒன்றும் கவலைப்படாத, உங்கள் அம்மா அப்பாவை சீக்கிரமாக காப்பாற்றிடலாம், ஓகேவா? சரி சரி, நீ ஏதோ சொல்லிட்டு இருக்க. சரி, இதுக்கு மேல நீ சொல்லி நான் கேட்காம இருக்கலாமா? நீ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா அயன்மேன் மென்ஷன் போறியோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஃபேமிலிக்கு நல்லது. அவங்களுக்கு எதுவும் ஆகாம நீ தான் பார்த்துக்கணும். ஃப்ராங்க்லின், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க நைட்டும் பகலுமா தூங்காம இருக்காங்க, சாப்பிடாம ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அவங்களால அந்த இடத்த விட்டு அசையவே முடியலையாம்மா. சரி சரி, விடு விடு, நம்ம வந்தாச்சுல, இப்போ போய் நம்ம அயன்மேனை பார்த்து விஷயத்த சொல்லி நம்ம அயன்மேனை கூட்டிகிட்டு போக வேண்டியதுதான், சரியா? யோ, எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல இந்த அயன்மேனு. யோ அயன்மேன் இங்கேயா இருக்க? நீ கத்தாம போட, அவங்க எப்படி முன்னாடி தானே இருப்பாங்க. நீ போட போடா. அடா ஆமாம், இங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க. சரி சரி, இரு, காரை போயிட்டு யூட்டன் போட்டுட்டு வர வேண்டியதான். அப்புறம் திருப்பியெல்லாம் திருப்ப முடியாது, ஒரு ஏடியை திருப்பிட்டு போய் நின்று நம்ம என்னன்னு கேட்டுட்டு சொல்லிட்டு போகலாம், சரியா சின்சானு? சரி சரி, நீ பேசிட்டு இருக்க தவிர்த்து அதை செய்ய மாட்டேறியே. சரி, முதல்ல காரை நிப்பாட்டுடா ஃப்ராங்க்லின், முதல்ல அவர்கிட்ட போய் பேசுவோம். யோ அயன்மேனு, என்னையா நாங்கள் ஒரு ஆள் வந்திருக்கோம் கண்டுக்காமல் நீங்கள் பாட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? யோ, எங்களுக்கு ஒரு பிரச்சனையா, சின்சான் அம்மா அப்பா வீட்டில் எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க வீட்டு மேலே வந்து ஒரே சாக்லேட் பாராக இருக்குது, அதனால நம்ம வீட்டுக்குள்ளேயே போக முடியல. எதனா பண்ணி காப்பாற்றுங்களேன். அப்படியா? சரி சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத. அயன்மேன் வந்து இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறான். அயன்மேனோட சக்தி எல்லாமே நம்ம ஸ்பைடர்மேன்ட்ட இருக்கு. ஸ்பைடர்மேனை வர சொல்கிறேன், என்ன ஓகேவா? சரி சரி, யாரோ ஒரு ஆளை அனுப்பி விடுங்க, முதல்ல உங்கள் ஹெல்ப் தான் வேணும். சரி சரி சின்சானே, நீ ஒன்றும் கவலைப்படாத. இதுக்கெல்லாமா அழுகிறது? எங்களை நம்பி வந்துட்டு இல்லை, நான் பார்த்துக்கிறேன். சரி, என்ன சூப்பர்மேன், நாங்கள் போயிட்டு வரோம். நீங்களும் அயன்மேன் இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன், ஓகேவா? சரி சரி, வாங்க வாங்க, மாதம் நின்று பேசாமல் முதல்ல போயிட்டு உங்கள் அம்மா அப்பாவை காப்பாற்றலாம். ஆமாம், எப்படி அவங்க வீட்டு மேலே அவ்வளோ பெரிய ஐஸ்கிரீம் வச்சு, ஐ மீன் சாக்லேட் வந்துச்சு? அது எனக்கே தெரியல. நீங்க வாங்க, முதல்ல போகலாம். மழை பெஞ்சிச்சு, 3 சாக்லேட் பார் விழுந்துச்சு. லாஸ்ட்டாக ஒரு 4வது சாக்லேட் பார் விழுந்துருச்சு. அதனால எங்கள் அம்மா அப்பா வந்து வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல ஸ்பைடர்மேன், அதனால தான் உங்களை தேடி வந்தோம். சரி சரி, கவலைப்படாத, அதெல்லாம் காப்பாற்றிடலாம், புரியுதா? அதைத்தான் ஸ்பைடர்மேன் நான் அங்கேருந்து சொல்லிட்டு வரேன். நம்ம அயன்மேன்ட்ட போய் ஹெல்ப் கேட்டால் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும், ஏன்னா உங்களுக்கு தெரியாததா? ஆமாம், உங்ககிட்டனா வந்து சாக்லேட் பார் விழுகலையா? நான் எங்கள் வீட்லேயும் விழுந்திருக்கு, சின்சான் வீட்லேயும் விழுந்திருக்கு, அயன்மேன் மேன்ஷனில் மட்டும் விழுகாமல் இருக்குது. அது என்னன்னு தெரியலையே, இங்கே எதுவும் விழுகாது. பார்த்தியா, இந்த பக்கம்லாம் மழையே இல்லை, அந்த பக்கம் தான் மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த சிட்டியெல்லாம் அழிய போகுதுன்னு நினைக்கிறேன் ஃப்ராங்க்லின், வேற ஒன்றும் இல்லை. ஆகா, நீங்கள் வேற இப்படி சொல்லிட்டீங்க. சின்சான் மூஞ்சி பாருங்க, அங்கே பாருங்க, தொங்கிக்கிட்டு இருக்குது. சரி சின்சனே, கவலைப்படாத, நான் தான் சொல்லிட்டேன்ல, அவங்க அம்மா அப்பாவை காப்பாத்திடலாம். இதுக்கு எதுக்கு மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டுனா வேற? நீ எப்போதும் சிரிச்சுக்கிட்டு கலகலன்னு பேசிட்டு வந்ததுன்னா நல்லா இருக்கும் சின்சனே, புரியுதா? அப்படியெல்லாம் இல்லை ஸ்பைடர்மேன், ரொம்ப நேரம் ஆச்சுல. அவங்கெல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. அவங்க தூங்கலை, சாப்பிடல, எதுவுமே பண்ணலை. பாவம், அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. என் தங்கச்சி வேற குழந்தை, அவளுக்கு பசிக்கும்ல, அதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் எனக்கு வந்து என் தங்கச்சி, எங்கள் அம்மா அப்பா மட்டும் வீட்டை விட்டு வெளியில் எடுத்து கொடுங்க. எனக்கு இந்த வீடே இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு எங்கள் அம்மா அப்பா தான் வேணும். முதல்ல அவங்களுக்கு வந்து எதனா பண்ணி அவங்களை காப்பாற்றுங்க ஸ்பைடர்மேன். இதனால என்னால் ஹாப்பியாக இருக்க முடியலை, வேற ஒன்றும் இல்லை. இல்லைன்னா நான் நார்மலாக இருப்பேன். உங்களுக்கு தான் என்னை பற்றி நல்லாவே தெரியும்ல. வேற என்ன பண்ணுறது, எங்கள் அம்மா அப்பா தான் எனக்கு உலகமே. என் தங்கச்சி அதை விட எனக்கு ரொம்ப முக்கியம். அவள் தான் என்னை வந்து சும்மா சும்மா வம்பழுத்துட்டே இருப்பா. சரி சரி, கவலைப்படாத. அம்மா, உங்க வீடு எங்க இருக்குது? ஆஹா, நான் பார்த்துட்டேன் சின்சான், நீ கவலைப்படாத. இதெல்லாம் சும்மா ஒரு 4-5 சாக்லேட் பாரை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் ஈஸியாக காப்பாற்றிடலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத. என்ன ஃப்ராங்க்லின், போக மாட்டேங்குதா வண்டி? ஆனால் ஆமாம் ஸ்பைடர்மேன், இங்கே ஏதோ இன்விசிபிள் வால் இருக்குது போல், அதனால் நம்மளால் உள்ளே போக முடியல. நீங்கள் தான் எதனா பண்ணி காப்பாற்றணும், எங்களால் உள்ளே போக முடியல. சரி சரி, நீங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு எப்படி காப்பாத்திட்டு வரேன்னு மட்டும் பாருங்க. நான் இருக்க பயமே, அவ்வளவுதான். என்ன இவ்வளோ பெரிய சாக்லேட் பார் இருக்கு? அவன் சொல்லல கூட நான் பெருசா அதை சீரியஸ் எடுத்துக்கல. இது நம்மளால கண்டிப்பா எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இப்படி பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. சரி, நம்மளோட தோரோட பவர் இருக்கு. அப்புறம் என்ன, இப்ப பாரு, இந்த வீட்டையே தூக்கிடுறேன். ஆமா, உங்க அம்மா அப்பாவுக்கு எதுவும் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். என்னடா இது, என்னென்னமோ ஆகிட்டு இருக்குதுங்கள. சரி சரி, இதுக்கு மேல நம்ம இப்படி சும்மா விட்டோம்னா சின்சன் அழுக ஆரம்பிச்சிடுவான். இப்போ பாரு, இந்த பவர் பண்ணி எதனா பண்ணி ஆகணும். என்னடா இது, ஏய் டேய், இந்த பவருக்கே இது ஒன்றும் ஆகலையா?
அடுத்து என்ன பண்றது? சரி, இதுக்கு மேல என்ன பண்றது? தூக்கி போட்டு அடிக்க வேண்டியதுதான். என்னடா இது, இப்பவும் இது உடையல, எதுவும் ஆகல. போச்சு போச்சு. இப்ப என்ன பண்றது? பேசாம நம்ம சின்சான் சொன்ன மாதிரி இந்த வீடை தூக்கிடுவோமா? அவ்வளவுதான் கைஸ். பாத்தீங்களா, சாக்லேட் எல்லாம் கிளம்பிருச்சு. ஆஹா, இதையே பண்ணணும்னா இந்த வீடும் தூக்கிடும்னு நினைக்கிறேன். சரி, சின்சான் அம்மா அப்பா தங்கச்சிக்கு எதுவும் ஆகக்கூடாது, எதுவும் ஆகாது. பாத்தீங்களா கைஸ், நம்ம வந்து இந்த வீடை தூக்கியாச்சு. அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஆபாப்பா ஆபாப்பா, ஒரு வழியா அவங்க எல்லாரையும் காப்பாத்திட்டோம்னு நினைக்கிறேன். எங்க டே சின்சனே, இங்க யாரையும் காணா? ஆஹா, எல்லாம் இங்க தான் நிக்கிறீங்களா? சரி, ஓகே 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 ஓகே, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே. ஸ்பைடர்மேன், நீங்க சொன்ன மாதிரி எங்க அம்மா அப்பாவுக்கு ஒண்ணுமே ஆகல. அதே மாதிரி அந்த வீட்டையும் கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எங்க வீடு மொத்தமா போச்சு, நாங்க இப்ப வந்து தெருவில் நிக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கோம். சரி சரி சின்சான், நீ ஒன்றும் கவலைப்படாது. உன் வீடு அவ்வளோதான் வந்துருச்சு, பார்த்துக்கோ, என்ஜாய் பண்ணு. அப்பாடி, பிராங்க்லின் வீட்டுக்குள்ள போய் எல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு வாடா. சரி சரி, இரு இரு. என்ன சின்சான் பெட்டு, டைனிங் டேபிள், ஓகே ஓகே, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது சின்சான். இதுக்கப்புறம் நீ வந்து எதுக்கும் பயப்பட வேணாம். அவ்வளோதான், உன்னோட வீடு வந்து எப்படி இருக்கோ அதில் அப்படியே கரெக்டாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் நீ பயப்பட வேணாம், சரியா? டேய் சின்சான் பிராங்க்லின், நல்ல வேலை ஒரு வழியா எங்களை காப்பாத்திட்டீங்க. நீங்க என்னை காப்பாற்ற மாட்டீங்க, நாங்க பயந்துட்டோம் தெரியுமா? அம்மா அப்பா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. அதான் பிராங்க்லின் இருக்கால, அவன் தான் நம்மளை காப்பாத்திட்டான். சரி, ஓகே गाइस, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் சந்திக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ என்னோட சேனல் இருக்கும், மறக்காம சேனல் விசிட் பண்ணி பாருங்க. ஓகே, டாடா பை பை, லவ் யூ ஆல், see you.